அசுர ராஜா சூரபத்மன் தன் அகந்தையால் தேவர்களை அடிமைகளாக ஆக்கினான். உலகம் முழுவதும் இருள் பரவியது. அதற்கு தீர்வாக சிவபெருமான் தன் மூன்றாவது கண்ணிலிருந்து ஒரு தீப்பொறி எழுந்தது. அதிலிருந்து ஒரு தெய்வ மழலை பிறந்தான். அவனை கார்த்திகை தேவியர் வளர்த்தனர். அந்த மழலை தெய்வம்தான் கார்த்திகேயன், முருகன். தன் தாயான பார்வதியிடமிருந்து தெய்வீக வேல் பெற்றான். அந்த வேல் சக்தியோடு தன் வாகனமான மயிலில் ஏறி சூரபத்மனின் அரண்மனைக்கு புறப்பட்டான். யுத்தம் தொடங்கியது. அசுர சேனைகள் எரிய, வானம் முழுதும் தீயின் ஒளி பழிச்சிட, முருகன் தன் 6 முகங்களால் 6 திசைகளிலும் போரிட்டான். கடைசியாக சூரபத்மனை வேலால் தாக்கி அழித்தான். ஆனால் அவனின் பக்தியைக் கண்டு முருகன் அவனை மயிலும் சேவலுமாக்கி தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டான். இதுவே சூரசம்ஹாரம். தீமைக்கு மேலான தெய்வத்தின் வெற்றி, அகந்தைக்கு மேலான பணிவின் புகழ்.